Hi, hello, welcome to Maxima channel. 12th CBSE Mathematics 4th chapter determinants பார்த்துட்ருக்கோம். So determinants exercise 4.3 question number 1 already பார்த்துட்டோம். இந்த 2 பார்க்கலாம். So second question. இதோட என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா minus and cofactors நம்ம find out பண்ணணும். Second question என்னன்னா find minus and cofactors. ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு M11 நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு A11ஓட மைனர். ஸோ A11 நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரியே தான் A11 அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டு மீதி இருக்கிற 4 நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 1 × 1 1 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. அடுத்து M12னா இந்த செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு ரோ விட்டனா மீதி இருக்க 4 நம்பர் 0 0 0 1 0 × 1 0 0 மைனஸ் 0 0. அதே மாதிரி M13 தேர்ட் ஒன். ஓகேவா? அப்போ 0 1 0 0 0 மைனஸ் 0 0. அடுத்து M21னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு. ஸோ அதர் காலம் விட்டுட்டு அந்த செகண்ட் ரோ விட்டால் 0 0 0 1 0 × 1 0 0 மைனஸ் 0 0. அதே மாதிரி M22 M23 M31 31னா தேர்டு. ஸோ இந்த காலம் இந்த ரோ விட்டால் 0 0 1 0 0 × 0 0 மைனஸ் 0 0. M32 தேர்டில் செகண்டு. அதை விட்டுட்டிங்கன்னா 1 0 0 0. ஸோ 1 0 0 0 மைனஸ் 0 0. அடுத்து M33. ஸோ லாஸ்ட்டு இந்த 4 நம்பர் 1 0 0 1 1 × 1 1 1 மைனஸ் 0 1. ஸோ என்னது மைனஸ். ஓகேவா? இப்போ கோஃபேக்டர்னா சைனை நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அதான் கோஃபேக்டர். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்படியே நீங்கள் இந்த மைனரில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா புக்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஸோ கோஃபேக்டர் A11 கோஃபேக்டர் ஆஃப் A11 ஈக்குவல் டு -1 பவர் I + J Mij. ஓகேவா? அதான் ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ A11னா -1 பவர் 1 + 1 M11. ஸோ 1 + 1னா 2 -1 த ஹோல் பவர் 2னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். M11 என்னது உங்களுக்கு 1. ஓகேவா? ஸோ 1. இப்போ அதே மாதிரி A12 கோஃபேக்டர் ஆஃப் A12 இப்போ -1 பவர் I + J அதான் 1 + 2 3 M12. ஓகேவா? M12 இங்கே அனுப்பிச்சிருக்கோம். 0 பவர் ஆர்டில் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். எதுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் வரும். இன்ட்டு 0 பண்ணும்போது என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அடுத்து M13 இப்போ A13. ஓகேவா? அப்போ -1 பவர் 1 + 3 M13 0. சேம் கோஃபேக்டர் ஆஃப் A21 ஃபார்முலா -1 பவர் I + J Mij. ஐக்கு பதிலாக 2 இருக்குது, ஜேக்கு பதிலாக 1 இருக்குது. -1 பவர் I + Jனா 2 + 1 M21 ஈக்குவல் டு 0. M21ஓட வேல்யூ என்னது, 0. எதோட சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 × 1 0 தான். அடுத்து A22 கோஃபேக்டர் ஆஃப் A22 -1 பவர் 2 + 2 M22. M22 வேல்யூ என்னது 1. -1 பவர் 4னா பவர் ஈவனில் இருந்தால் ப்ளஸ் தான் இல்லையா. 1 × 1 1. அடுத்து M23க்கு A23 கோஃபேக்டராக தான் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். -1 பவர் 2 + 3 M23 இது. ஸோ -1 பவர்னு ஆடோ ஈவனோ இன்ட்டு 0னா 0. அடுத்தது A31. அதே மாதிரி அடுத்து A32. ஃபைனலாக A33. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதிலே ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஸோ மைனர் அதான் நம்ம சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு காலம் எதுவும் விட்டுட்டா 5 - 1 1 2 5 × 2 10 10 + 1. ஆல்ரெடி ஒரு மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ். 10 + 1 11. அடுத்து M12 செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ.
third column first row 3 5 0 1 3 into 1 3 3 minus 0 0 அடுத்து second row first column அப்போ 0 4 1 2 புரியுன்றதால நான் சொல்லலை. ஸோ அதே மாதிரி M2 3 இந்த ரோவும் இந்த காலம் விட்டால் 1 0 0 1 1 into 1 1 1 minus 0 1 M3 1 அதே மாதிரி M3 2 M3 3. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காது, எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 1 into minus 1 minus 1 minus 12 minus 13. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோஃபேக்டர். கோஃபேக்டரோட ஃபார்முலா -1 பவர் I plus j into Mij. எம்ங்கிறது இதோட வேல்யூ. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A11 -1 பவர் I plus j 1 plus 1 M11. M11ஓட வேல்யூ என்னது 11. சிம்பிளாக சைன் தான் உங்களுக்கு மாறும். நீங்கள் இதை இந்த ஃபார்முலா இல்லாமல் போட்டாவே கரெக்டாக இருக்கும். என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும் ப்ளஸ்ஸு, ரெண்டாவது என்ன வரணும் மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு. செக் பண்ணுவோமா? பாருங்கள், மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ அடுத்தது என்ன வரும் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால இது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். பார்க்கலாமா? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால அது என்ன ஆகிடுது ப்ளஸ் ஆகிடுது. A21 ஓகேவா? ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ என்ன வரணும் மைனஸ். A23 என்ன வருது மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது இது ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். இங்கே வந்து என்ன ஆகிடும் இப்போ ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஈஸி. நீங்கள் அந்த ஃபார்மேட்டை ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற வேலையெல்லாம் இல்லை. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமும் கிடையாது, ஈஸி தான். இது அதை விட இன்னும் சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.